மேஷராசிக்கு பங்குனி மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் கடுமையான உழைப்பாளிகள். எப்போதுமே உழைப்பு இல்லாமல் இருக்கும்போது மட்டும்தான் அவங்க அந்த உலகத்தை விட்டு தனிமைப்படுத்திருக்கிறதா உணர்வாங்க. அதனால் வேலை இருக்கோ இல்லையோ அவங்களாம் ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு சுதந்திரமாக இயங்கிட்டு இருந்தாங்கன்னா ஓரளவு அவங்க மனநிறைவோடு இருக்கணும். ஏன்னா அவங்க 10ஆம் இடத்தை குறிக்கக்கூடிய கிரகம் சனிங்கிறதுனால இறுதி வரைக்கும் உழைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை விட்டு அவங்க விலகக்கூடாது. அப்படி விலகினாங்கன்னா அவங்களுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டுகிட்டே இருக்குங்கிறது தான் இந்த மேஷராசி புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். மேஷராசிக்கு இந்த பங்குனி மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ராசிக்கு உரிய கிரகமான செவ்வாய். இந்த ராசிக்கு உரிய கிரகமான செவ்வாய் அப்படின்னு பார்க்கும்போது ராசியிலேருந்து 11ஆம் இடத்துல இருக்குது. இந்த 11ஆம் இடம் அப்படிங்கிறது லாபத்தை குறிக்கக்கூடியது, மூத்த சகோதரர்களை குறிக்கக்கூடியது, நம்மளுடைய மனசில் இருக்கக்கூடிய ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றக்கூடியது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. அதனால் கிட்டத்தட்ட மேஷராசிக்காரர்களுக்கு இந்த எண்ணங்கள் எல்லாம் ஒரு பக்கம் ஈடேறினால் கூட இன்னொரு பக்கம் பார்க்கும்போது சரராசிக்கு 11ஆம் இடம் பாதகஸ்தானம் அப்படிங்கிறதுனால இவர்கள் நினைத்ததெல்லாம் என்னென்ன விஷயங்கள் எல்லாமே நடந்திருந்தால் கூட இது எல்லாமே நம்ம என்ன நோக்கத்துக்காக இருக்கிறோமோ அந்த நோக்கம் நிறைவேறியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு தான். நான் தோற்றாலும் என்னோடய வியூகம் ஜெயிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அது தோற்றுருக்கும். அதாவது இவங்க நினச்சது நடந்திருக்கும், ஆனால் என்ன நோக்கத்துக்காக இதை செய்யணும்னு நினச்சாங்களோ அது பெரிய அளவுக்கு நடந்திருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் பரவாயில்ல. ஏப்ரல் 2ஆம் தேதி இது ராசிநாதனான செவ்வாய் மீன ராசிக்கு போகிறாரு. பொதுவாக பார்க்கும்போது 12ஆம் இடத்துக்கு ராசியாதிபதி போகிறதுனால என்ன அப்படி பலன் அப்படிங்கன்னு பார்க்குறத விட ஏற்கனவே அங்கே சனி இருக்குது, சூரியன் இருக்குது. இது என்ன மாதிரி பலன்களை ஏற்படுத்துங்கிறத நம்ம பின்னாடி பார்ப்போம். இப்போ 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் ராகுவோடையும் சேர்ந்துருக்கு, புதனோடையும் சேர்ந்துருக்கு. அப்போ செவ்வாய் ராகுவோட சேரும்போது என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, செவ்வாய் ராகுவோட சேரும்போது ஒரு ஆயுதம் இருக்குன்னா அந்த ஆயுதத்தை ஷார்ப் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு பளிச்சுன்னு வேலை பார்க்கும். அதனால் பார்க்கும்போது அது அவங்களுடைய இந்த புத்தியும் சிந்தனைகளும் பார்த்திங்கன்னா ரொம்ப தெளிவாக யோசனை பார்க்கும். எந்த விஷயத்தை எப்படி முடிக்கிறது என்னங்கிறது சொல்லுவாங்கள்ல, இந்த நேரம் என்னமோ மூளை எனக்கு இப்படி ஒரு அற்புதமாக வேலை பார்த்தது, அந்த சமயோஜித புத்தின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி வேலை பார்க்கும். அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது புதனும் அதே இடத்துல இருக்குது. அதாவது 3ஆம் இடத்துக்கும் 6ஆம் இடத்துக்கும் உரிய கிரகமான புதன் எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்தா 11ஆம் இடத்துல இருக்குது. அப்போ 3க்கு உரிய கிரகம் 11ஆம் இடத்துல இருக்கும்போது ஏதாவது புது முயற்சிகள் செய்கிறாங்கல்ல, அதில் ஓரளவு அவர்களுக்கு ஒரு நல்ல லாபம் கிடைக்கும். அதாவது பயணம், சிறு சிறு பயணங்கள், ஏதாவது ஒரு நோக்கத்தாக எடுக்கக்கூடிய அந்த பயணங்கள் இருக்கு இல்லையா, அது வெற்றியை கொடுக்கும். பயணங்கள் மூலமாக லாபமும் கிடைக்கும் அப்படிங்கிறது பார்க்கலாம். அடுத்தது வேலை செய்கிற இடங்கள். அப்படி வேலை செய்கிற இடத்துல பார்க்கும்போது அவர்களுக்கு ஓரளவு என்ன தான் சிக்கல்கள் அது இது இருந்தால் கூட இது வரைக்கும் தொடர்ச்சியாக சிக்கல் நீடிச்சுக்கிட்டு தான் இருக்கும் வேலை செய்கிற இடத்துல. இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, குரு ஏற்கனவே வக்கரகதியில் இருந்ததுனால அதோட பார்வை இந்த கும்பராசிக்கு முழுமையாக படலை. கும்பராசிங்கிறது மேஷத்துக்கு 11ஆம் இடம் இல்லையா, அங்கே இருக்கக்கூடிய 3 கிரகங்களுக்கும் இனி இந்த குருவோட பார்வை கிடைக்கிறதுனால கண்டிப்பாக அந்த நெகட்டிவ் எல்லாமே இனிமேல் பாசிட்டிவாக மாறிடும். ஒரு பக்கம் புதனால் என்ன சொல்லிட்டு இருந்தோம், பயணங்களால் லாபம், இளைய சகோதரர்களால் லாபம், எடுக்கக்கூடிய புது முயற்சிகளால் ஒரு நல்ல லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்தது பார்க்கும்போது இதே புதனே 6ஆம் அதிபதி 11ஆம் இடத்தில் உட்காருவதால் அது என்ன மாதிரியான பலன்களை கிடைக்கும்னா, சில நீண்ட காலமாக இழுத்துட்டு வந்திருக்கக்கூடிய சில பிரச்சனைகள், நம்மளை விட்டு விலகாத பிரச்சனைகள், சில பிரச்சனைகள் இருக்கும்ல, அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமானது. அடுத்தது பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா மேஷராசிக்காரர்கள் இந்த மாதம் மொபைல் ஃபோன்கள் அதிகமாக வாங்குவாங்க அல்லது பழசை கொடுத்துட்டு வேறு புதுசாக மாற்றுவாங்க. இந்த கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட புது கனெக்ஷன்ஸ், புது சிம் கார்டு மாற்றுறது அல்லது இருக்கிற சிம் கார்டை அப்கிரேட் பண்ணுறாங்கல்ல, 4G 5G 6Gன்னு போயிட்டுருக்கு, அந்த மாதிரி அப்கிரேட் பண்ணிப்பாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா நிறைய பேர் மொபைல் ஃபோன் இந்த மாதம் பங்குனி மாதத்தில் அதிகமாக வாங்குவாங்க. இது என்னத்துக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 11ஆம் இடம் ஆசைகளை நிறைவேற்ற இடம். மேஷராசிக்கு 11ஆம் இடம் பாதகஸ்தானமாக இருந்தாலும் குருவோட பார்வை கிடைக்கிறதுனால கண்டிப்பாக இந்த மாதத்தோட தொடக்கம் இன்னும் சொல்லப்போனால் 2 வாரங்கள் வரைக்கும் மிகப்பெரிய அளவுக்கு நெருக்கடி இருக்காதுங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நெருக்கடி ஒரு பக்கம் இருந்தாலும் இவர்களுக்கு தேவையானது ஏதாவது ஒரு வழியில் கிடைச்சிக்கிட்டே இருக்குங்கிறதுனால பெரிய அளவுக்கு
கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்து பார்க்கும்போது மேஷத்துக்கு 5ஆம் இடமான சிம்மத்தில் கேது இருக்குது. பொதுவாக சிம்மத்தில் கேது இருக்கிறது அவ்வளோ சிறப்பு கிடையாது. ஏன்னா இதெல்லாம் வருடக்கோள்கள் அங்கங்கே இருக்கும்போது அதில் பெரிய அளவுக்கு பலன்லாம் அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்காது. இந்த கேதுவுக்கு வேறு ஏதாவது ஒரு கிரகத்தோட பார்வை தொடர்பு கிடைக்கும்போது தான் அதில் சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கும். பொதுவாக 5ஆம் இடத்துல கேது இருந்தாலே போதும், இந்த மனதுக்கு பிடித்த சம்பவங்கள்லாம் பெரிய அளவுக்கு திட்டமிடுவோம், ஆசைப்படுவோம், இது நடக்கும் அது நடக்கும்னு சொல்லிட்டு அது மாதிரி மனசுக்குள்ளே நம்ம கணக்கு போட்டுக்கிட்டே இருப்போம். ஆனால் எதுவுமே பார்த்திங்கன்னா சாதாரணமாக சிம்பிளாக முடிஞ்சிடும். ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு உட்காந்துருப்போம், புஷ்ஷுன்னு போயிடும். அதாவது சொல்லுவாங்கள்ல, அவர் வந்தார்னா நிச்சயமாக எனக்கு இது கிடைக்கும், கண்டிப்பாக அவரே கொடுப்பார் அப்படின்லாம் எங்கிட்ட பேசுவார், நான் திரும்ப சொன்ன பிறகு அவர் கொடுத்துட்டு போவார் அப்படின்னு நினைப்போம்ல. அவர் அங்கேருந்து வருவார், பார்ப்பார், அதுக்குள்ளே அர்ஜென்ட்டாக ஃபோன் வந்தது, போயிட்டாருன்னு போயிடுவார். இப்படி தான் இந்த 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது மனசில் ஆசைப்படுற விஷயங்களில் சில தடைகளை ஏற்படுத்துவார். இன்னொரு பக்கம் பார்க்கும்போது திருமணமானவர்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்களோட அந்த குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் மனநிறைவு குறைவாக இருக்கும். சரியாக படிக்கலை பிள்ளைங்க அப்படின்னு நினைப்பாங்க. இன்னும் இளைஞர்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது காதல் விஷயத்தில் சில கசப்பு இருக்கும். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த பிரேக்கப் ஏற்படுறது இருக்கும். இல்லைன்னா பார்த்திங்கன்னா தவறான ஒரு நபரை நம்ம மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு காதலை பிரிஞ்சுக்கிட்டு வேறு வழி இல்லாமல் அதுக்கப்புறம் வேறு பிரிகிற மாதிரி சின்ன சின்ன சூழ்நிலைகள்லாம் இருக்கும். அதனால் இது பார்க்கும்போது இந்த கேது பயிற்சி ஆகிற வரைக்கும் கொஞ்சம் மனசில் தோன்றக்கூடிய விஷயங்கள், ஆசைகள் எதுவுமே பெரிய அளவுக்கு நம்ம நினச்ச மாதிரி நடக்காதுங்கிறதுனால இப்போதைக்கு அந்த முடிவு எடுக்கிறது கொஞ்சம் ஒத்தி போடுறது ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னொரு பக்கம் பார்க்கும்போது தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் மனசில் நினச்சிக்கிட்டு கவலைப்படக்கூடாது. இப்போ ஏதோ ஒரு விஷயத்தில் கடந்த காலத்தில் நமக்கு சில கசப்பான விஷயங்கள் நடந்திருக்கலாம், அதை இப்போ நினச்சிக்கிட்டு இந்த டயத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாதுல்ல. அதுக்கு பதில் இந்த டார்க்னஸை விரட்டுறதுக்காக வாழ்க்கையில் இதுக்கு முன்னாடி நடந்த மகிழ்ச்சியான தருணங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் கொஞ்சம் மனசுக்குள்ளே நினச்சி பார்க்கும்போது இந்த சந்தோஷங்கள் ஓரளவு நிலை பெறும் அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதத்துலேருந்து பார்த்திங்கன்னா எல்லா கிரகங்களுமே ராகு கேது பிடிக்குள்ளே எல்லாமே மாட்டிக்குது இல்லையா. அதை தாண்டி வெளியில் எந்த கிரகமும் வர முடியாது. ஒரே ஒரு கிரகம் குரு மட்டும் 7ஆம் பார்வையை தன்னோட சொந்த வீட்டை பார்த்துட்ருக்குதை தவிர இதை தவிர வேறு இன்னும் புதுசாக சொல்கிறதுக்கு இல்லைங்கிறதுனால அடுத்தது இங்கே வருவோம். ஏற்கனவே நம்ம சொல்லும்போது செவ்வாய் 11ஆம் இடத்துல இருக்குது, அதுக்கு குரு பார்வை கிடைக்குது அப்படின்னு சொல்கிறோம்ல. இந்த செவ்வாய் பார்த்திங்கன்னா ஏப்ரல் 2ஆம் தேதி திரும்ப மீன ராசிக்கு வந்துடுறாரு. ஏற்கனவே பார்க்கும்போது சூரியனும் சனியும் சேர்ந்து அங்கே 12ஆம் இடத்துல மேஷ ராசிக்கு இருக்குது. சூரியன் சனி, செவ்வாய் சனி, சூரியன் செவ்வாய் சனி, இந்த சேர்க்கை எப்பப்பெல்லாம் கோச்சார ரீதியாக நடைபெறுதோ அப்போ பார்த்திங்கன்னா எல்லா ராசிகளுக்கும் ஏதாவது ஒரு வகையில் கடுமையான பாதிப்பு இருக்கும். இந்த சூரியன் செவ்வாய் சனி அடுத்தடுத்த வீடுகளில் இருந்தால் கூட இந்த பாதிப்பு வரும் அப்படின்னு நம்ம நிறைய எதிர்பார்க்கலாம். இப்போ உலகம் போகிற போக்கில் பார்க்கும்போது இந்த வளைகுடா போர்கள்லாம் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டே இருக்கோம்ல, இந்த தாக்கம் எல்லா நாடுகள்லையும் ஏதாவது ஒரு வகையில் எதிரொலிக்கும் இல்லையா. இப்போ மேஷராசி எடுத்துக்கிட்டிங்கன்னா 12ஆம் இடத்துல சனி இருக்குது. ஏற்கனவே 10ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு வகையில் சிறப்பு. 11ஆம் அதிபதி பாதகாதிபதி 12ஆம் இடத்துல மறைவதும் ஒரு சிறப்பு அப்படின்னா கூட இப்போ 5ஆம் அதிபதியான சூரியனை அவங்க போய் நிற்கிது. ராசியாதிபதியான செவ்வாய், 5ஆம் அதிபதி சூரியன், அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா சனி. இந்த சூரியன் செவ்வாய் சனி இந்த சேர்க்கை ராசியோட 12ஆம் இடத்துல எடுக்கிறது பார்த்திங்கன்னா நிச்சயமாக பார்த்திங்கன்னா எதையாவது நினச்சிட்டு தூக்கம் இல்லாமலே நிறைய பேர் இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா பார்த்திங்கன்னா நைட்டெல்லாம் தூக்கம் வராது, பகலில் வேலை தவறி தூக்கம் வரும். அந்த நேரம் தான் பார்த்திங்கன்னா கடுமையான பிஸியான ஒர்க்கு ஓடிட்டுருக்கும். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா தூக்கம் இழந்து தவிக்கக்கூடிய ஒரு சில சூழ்நிலைகள் வரும். இது 12ஆம் இடம் அப்படிங்கிறதுனால பார்த்திங்கன்னா இந்த 12ஆம் இடம் உடல் உறுப்புகளை கால் குறிக்கும். அதனால் வாகனங்கள், வண்டி வாகனங்களில் செல்லும்போது ரொம்ப கவனமாக போகணும். போகிறப்ப பல விஷயங்களை யோசிச்சுட்டு போகக்கூடாது. ரோட்டில் வண்டி போகும்போது இந்த ரோடு சாலை விதிகள் மட்டும், எதுக்க வர்ற வண்டி, பின்னாடி வர்ற வண்டி, இது மட்டும்தான் கவனம் செலுத்தி போகணும். வெவ்வேறு சிந்தனைகளில் போகக்கூடாது. இதெல்லாம் எதுக்காக கவனமாக சொல்கிறதுனா, இந்த சூரியன் செவ்வாய் சனி சேரும்போது பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் ஒரு பாதிப்பு வரும். இது மேஷராசிக்கு 12ஆம் இடத்துல இந்த சேர்க்கை இருக்கிறதுனால இந்த பாதிப்புகள் கால் கையில் அடிபடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ரொம்ப கவனமாக போகணும். அதையும் தாண்டி பார்க்கும்போது 5ஆம் அதிபதி சூரியன் சனி சேர்றதுனால பல பேருக்கு பார்த்திங்கன்னா கண் சம்மந்தப்பட்ட ஏதாவது சிகிச்சைகள் இல்லை கண் சம்மந்தப்பட்ட ஒரு மருத்துவம் எடுக்கிற மாதிரி இருக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா பல் சம்மந்தப்பட்ட மருத்துவம் செய்கிற மாதிரி இருக்கும். இல்லை பல் ஆடுற பல், அப்படி இல்லைன்னா சொல்லிட்டு ரூட் கனால், இந்த மாதிரி சில விஷயங்கள் செய்கிற மாதிரிலாம் இருக்கும். அப்படியெல்லாம் வரும்போது பார்த்திங்கன்னா அது உங்களுக்கு அது ஒரு பரிகாரமாகவே ஆகிடும். அது செஞ்சுக்கலாம். பார்த்து கவனமாக செஞ்சுக்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம்.
அடுத்தது பார்க்கும்போது வேலை செய்யக்கூடிய இடங்களில் வந்து சின்ன சின்ன பாதிப்புகள்லாம் இருக்கும். இதெல்லாம் பெருசாக அவஸ்தைப்பட்டுக்கிட்டு டென்ஷன் ஆகி டக்குன்னு இந்த வேலையை விட்டு இன்னொரு வேலைக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணம் வரக்கூடாது. ஏன்னா வேலை செய்யக்கூடிய இடம் வந்து மனதுக்கு பிடிக்கிற விஷயங்கள் இப்போ நடக்காது. ஏன்னா 5ஆம் அதிபதி தான் மனசு. அது போய் 12ல் உட்காந்துட்டு பாதகாதிபதியோடு சேர்ந்து உட்கார்றதுனால இந்த நெருக்கடி இருக்கும். இன்னொரு பக்கம் லக்னாதிபதியும் 12ஆம் இடத்துக்கு இருக்கிறதுனால இருக்கிற இடத்த விட்டு வேறு எங்கேயாவது போகலாமாங்கிற எண்ணம் வரும். இந்த முடிவுகள் எல்லாமே தப்பாக வருங்கிறதுனால கண்டிப்பாக ரொம்ப யோசித்து முடிவு பண்ணுங்கிறத பார்த்துக்கணும். அதற்கு அடுத்தது பார்க்கும்போது இந்த எல்லாமே பார்த்திங்கன்னா 12ஆம் இடத்துல இருக்குங்கிறதுனால சூரியன் செவ்வாய் சனியோட பாதிப்பு உங்களுக்கு வந்து எந்த வகையிலும் பாதிப்பு ஏதாவது ஒரு வகையில் கண்டிப்பாக இருக்க தான் செய்யணும். பாதிப்புகளை நம்ம தடுக்க முடியாது. அதே போல் இறைவன் வந்து கொடுப்பதையும் தடுக்க முடியாது, தடுப்பதையும் கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்கல்ல. அதனால் இந்த தாக்கங்களில் வந்து ஓரளவு கட்டுப்படுத்துவதற்கு சனிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் நீங்கள் வந்து நரசிம்மர் வழிபாடை தொடர்ச்சியாக செய்வது உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும். கண்டிப்பாக வந்து அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. அந்த நாட்கள் உங்களுக்கு ரொம்ப சிறப்பு நாட்களாக இருக்கும், சனி ஞாயிறு. மற்ற நாட்களிலும் நேரம் கிடைச்சா கூட நரசிம்மர் வழிபாடை தொடர்ந்து மேற்கொண்டிங்கன்னா இந்த சூரியன் செவ்வாய் சனியினால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் வந்து ஓரளவுக்கு சற்று குறையும்னு எதிர்பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம மெயினாக மேஷராசிக்கு குருவோட தன்மையை ரொம்ப பார்க்க வேண்டியிருக்கு. குரு வந்து 3ஆம் இடத்துல இருக்குது. 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு வந்து முடி சூட்டும் அல்லது முடி துறக்க வைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னென்னா சில பேர் பார்த்திங்கன்னா செய்துட்டு இருக்கக்கூடிய வேலையை விட்டுடுவாங்க அல்லது புது வேலைக்கு போவாங்க. இதை தான் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ வந்து வக்ரகதியில் இருந்த குரு வந்து வக்ர நிவர்த்தி ஆகிட்டதுனால இந்த முயற்சிகள் பல பேர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் இது வந்து அதற்கு சரியான தருணம் அல்ல. இந்த பங்குனி மாதம் வந்து அதற்கு சரியான தருணம் அல்ல. இது பின்னாடி வரக்கூடிய பலனை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்தது இந்த குருவோட பார்வை எப்படின்னு பார்க்கும்போது ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு கிடைக்குது, ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு கிடைக்குது, ராசிக்கு 11ஆம் இடத்துலையும் கிடைக்கிறதுனால எல்லா நெருக்கடிகளையும் தாண்டி இந்த குரு பகவான் உங்களை வந்து காப்பாற்றி கொண்டு வருவாருங்கிறதுனால மிகப்பெரிய அளவுக்கு மன உறுத்தலுக்கு இடம் கொடுக்காம அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காமல் இந்த மாதத்தை எப்படியாவது கடக்கிறது எப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கிட்டாலே மேஷராசிக்கு எல்லா வகையிலும் நன்மை வந்து சேருங்கிறது மட்டும்தான் நாம் சொல்ல வேண்டியதாக இருக்குது. என்ன நேயர்களே, மேஷராசிக்கு இந்த பங்குனி மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம். ரிஷபராசிக்கு பங்குனி மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.